வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்போரூர் தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம். டிசம்பர் 28 மக்களை சந்திக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ராட்வீலர் பிட்புல் நாய்களை சென்னையில் வளர்க்க தடை. தடையை மீறி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற கோரி தீக்குளித்த இளைஞர் மரணம். பாஜக இந்து முன்னணியினர் மதுரையில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி கோலாகல கொண்டாட்டம். 1,08,000 வடைமாலையில் அருள்பாலித்த நாமக்கல் ஆஞ்சநேயர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அம்மாவின் அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு தற்போதைய விடியா திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்து அவர்களை பேருந்துகள் மூலமாக அழைத்துச் சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக அரசின் காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் என்றும் கைது செய்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் எடப்பாடியார் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரும் 28ஆம் தேதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக திருப்போரூரை அடுத்த மாமல்லபுரம் சாலையில் தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 5 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் மேடை அமைக்கப்பட உள்ளது. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இதுவரை 175 தொகுதிகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எழுச்சி பயணத்தை நிறைவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை பொதுமக்களே எளிதாக அறிவதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது. அதன்படி தேர்தல் ஆணையத்தின் voters.eci.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகி உங்களது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து உங்களது பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை உங்களது பெயர் அந்த பட்டியலில் இல்லாவிட்டால் நீக்கப்பட்டதற்கான காரணங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்கள் வாயிலாக அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை பரிசீலித்து விரைவில் இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசியல் கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டனர். அரசு வெளியிடும் வழிகாட்டு நெறிமுறைகளில் ஆட்சேபனை இருந்தால் அவற்றை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆண்டுதோறும் மழை வெள்ளத்தில் மிதந்தாலும் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் இருக்கிறது என்றும் நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே போகும் அபாயம் இருக்கிறது எனவும் நிதி ஆயோக் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மட்டுமல்ல, இந்தியாவில் டெல்லி, பெங்களூரு உட்பட 21 நகரங்கள் நிலத்தடி நீர் அடியோடு குறைந்து போகும் ஆபத்தில் இருப்பதாக நிதி ஆயோக் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராட்வீலர், பிட்புல் ஆகிய தடை செய்யப்பட்ட நாய் இனங்களை சென்னையில் வளர்க்கக்கூடாது என மேயர் பிரியா ஆணையிட்டுள்ளார். செல்ல பிராணிகள் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் எனவும் நாளைய தினம் புதிதாக பிட்புல், ராட்வீலர் நாய்களுக்கு உரிமம் பெற விண்ணப்பிக்க கூடாது எனவும் சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தடையை மீறி பிட்புல், ராட்வீலர் நாய்களை வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 1,08,000 வடைமாலை சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் அருள்பாலித்தார். அப்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அனுமனை தரிசனம் செய்தனர்.
கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதால் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து உங்களை ஏன் நீக்கக்கூடாது என பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணிக்கு அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி மீது ஜி.கே. மணி பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் கூறி அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லி காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். அதேபோல அன்புமணி மீது அவதூறு பரப்பும் வகையில் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னையில் பத்திரிகையாளர்களுக்கு நேர்காணல் அளித்ததாகவும் பாமக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றக் கோரி தீக்குளித்த பூரணச்சந்திரன் உடற்கூராய்வு முடிந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் வாய்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு பிணவரை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் 3 மாதத்தில் வர இருக்கும் நிலையில் மத்தியில் ஆளும் பாஜகவும் மாநிலத்தை ஆளும் திமுகவும் வாக்காளர்களை கவர பல திட்டங்களை செயல்படுத்த தயாராகி வருகின்றன. பீகாரை போல அனைத்து மகளிருக்கும் சுயதொழில் தொடங்குவதற்காக தலா 10,000 ரூபாய் வழங்குவோம் என்பது போன்ற அறிவிப்பை என்டிஏ கூட்டணி வாக்குறுதியாக அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் திமுக அரசு ஆட்சியை தக்க வைக்க பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுக்கு 3,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை தர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.